வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னன் அவனோட கோட்டை மொத்தத்தையும் தங்க செங்கலாலேயே கட்டினான். ஆனா அவன் இறந்த பிறகு அவன் கடைசி ஆசைக்கிணங்க கோட்டையை உடைச்சி செங்கலா பிரிச்சு அந்த தங்க செங்கல் எல்லாத்தையும் அவனோட கல்லறைக்குள்ளேயே சேர்த்து புதைச்சிட்டாங்க. பல நூறு வருஷங்கள் கழிச்சு இப்போ ஒருத்தனுக்கு அந்த கல்லறையோட மேப் கிடைக்க அதை தேடி போறான். பல தடைகள் வில்லங்கமான விலங்குகள் எல்லாம் தாண்டி அந்த கல்லறையை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. அப்படி அந்த கல்லறைக்குள்ள என்ன இருந்துச்சு, இவங்க என்னென்ன தடைகளை தாண்டி போனாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு அட்வென்ச்சரஸான படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த டூம் ஸ்டோரி, அதாவது கல்லறை கதை. படத்தோட முதல் சீன்லயே ஆள் இல்லாத பாலைவனத்துக்கு நடுவுல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் கயிறு போட்டு வெளியே எந்திச்சு வரான். மூஞ்சில குதிரை முகமுடி. பல வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவுல தொலைஞ்சு போன 5 நகரங்கள் இருக்கிறதா கதைகள் உண்டு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் அவருக்கு தொலைஞ்சு போன பிளாக் வாட்டர் சிட்டியோட மேப் கிடைச்சதா சொன்னாலும் தான் சொன்னாரு. சொன்ன ஒரு மாசத்திலே ஆளு காணாம போயிட்டாரு. இன்னைக்கு அவருடைய சிசியன் ஒருத்தன் அவனுடைய மாஸ்டரை கண்டுபிடிக்க காடு மேடெல்லாம் ஏறி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இப்ப இவன் வந்திருக்கிற மலையோட பேர் தான் சவப்பட்டி குண்டு. கயிறு போட்டு அந்த மலையில கீழே இறங்கி பார்த்தா மலையோரத்திலேயே மரக்கட்டைகளை குத்தி அது மேல சவப்பட்டிகளா வச்சிருக்காங்க. அதுல ஒரு சின்ன குகமா இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தா தனியா ஒரு சவப்பட்டி இருக்கு. அதை திறந்து பார்க்கான். இவனுடைய மாஸ்டர் குத்துப்பட்டு செத்து கிடக்காரு. அவர் செத்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இருக்கும் போல இருக்க. எலும்பு கூடு மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. மனசு கனத்து போன நம்ம சிசிய விளையாண்டா மாஸ்டரோட பேக்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கான். அதுக்குள்ள சில புதையல் பொருட்களை தாண்டி ஒரு மேப் ஒண்ணு கிடைக்குது. துணியில செய்யப்பட்ட மேப் அது. ஆஹா, இந்த மேப்பை பத்தி தான் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டவன் அதை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுறான். அப்ப அந்த ஊரோட இன்னொரு பகுதியில சூதாட்ட விடுதி ஒண்ணு காமிக்காங்க. அதுல ஒருத்தன் உட்காந்து சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். கண்டினியூவா தோத்துட்டு இருந்தாலும் அந்த கடைக்காரன் முதலாளிட்ட இன்னொரு 20,000 கொடுங்க, இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சு நான் கடன் அடைச்சிடுறேன் அப்படிங்க. கணேஷ், நீ ஏற்கனவே எனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்கிறேன் குடியா அப்படிங்கும். சரின்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்துடுறாரு. இவன் தான் கேம்பிளிங் கணேஷ். விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான். யாருன்னு பார்த்தா அவனை பாக்குறதுக்கு அந்த சிசிய பிள்ளையாண்டா வரான். நீங்க ரொம்ப பேர் போன டூம் ரைடராச்சே, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா கணேஷ்கிட்ட ஒரு கிளாஸ் நீட்டுறான். அதுக்குள்ள பார்த்தா மண்ணு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பொட்டை எடுத்து வாயில போட்டு பார்க்கவுமே இது பயங்கர அசிடிக்கா இருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மண்ணு. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கவும் நம்ம சிசிய பிள்ளையாண்டா கேம்பிளிங் கணேஷ் முன்னாடி அந்த துணியில செய்யப்பட்ட மேப்பை விரிக்கிறான். அதை பார்த்த உடனே கணேஷ் ஷாக் ஆயிடுறான். இது மிடில் கைலிங்கிற நகரத்தோட மேப். தொலைஞ்சு போன சீனாவுடைய 5 பெருநகரங்கள்ல ரொம்பவே மர்மமான நகரத்தோட மேப் இது. இந்த மேப்ல குறிப்பிட்டிருக்கிற கல்லறையில தான் பல டன் தங்க கட்டிகள் இருக்கிறதா இதிகாசங்கள் உண்டு. இங்க போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் கணேஷ் அதுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு அவனோட தங்கச்சியும் நம்ம சிசியனையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த ஆளு பேர் போபா. அண்டர் வேர்ல்டுல ஆயுதங்கள் விற்கிறதுல பெரிய ஆளிவன். இவன்ட்ட போயிட்டு இவங்க ஒரு புதையில தேடி போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் அதுக்கு இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் மேல எடுத்து வைக்கான். ஒரு பெரிய கோடாரி, கேஸ் மாஸ்க், வாட்டர் ப்ரூஃப் கோட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு துப்பாக்கியும் கொடுக்கான். இதுக்கெல்லாம் காசு எங்கன்னு கேட்டனா புதையில எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தரேன் அப்படிங்க. உனக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள என் காசை கொடுத்துடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு போபா கட்டன் ரேட்டா சொல்லி அனுப்பி விட்டுறான். சிஷியனும் கணேஷும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த மேப்ல இருக்கிற ஊரை நோக்கி போறாங்க. அந்த ஊர் பார்டருக்குள்ள வரவுமே இவங்க போன்ல உள்ள ஜிபிஎஸ் எல்லாம் செயலிழந்து போயிருது. பயங்கரமா மணல் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அங்கிட்டு ரோடே இல்ல, வெறும் மண்ணா தான் இருக்கு. அங்க ஒருத்தன் முதுகு மேல லக்கேஜ் சுமந்துக்கிட்டு தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு இந்த ஊர் பேர் சொல்லி அது எங்க இருக்குன்னு கேட்க நேரா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மலை வரும், அது மேல ஏறி இறங்கினா நீங்க தேடுற ஊர் தான் அப்படிங்க. இந்த ஆளு அட்ரஸ் சொல்றத பார்த்தா அந்த ஊருக்காரனா தான் இருப்பான் போல இருக்க. இவனுக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏத்திக்கிட்டு இவன் கைடன்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு லிஃப்ட் கொடுக்கறதா வண்டியில ஏற சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் லக்கேஜ் டிக்கில வைக்கலான்னு கார் டிக்கியை திறந்து பார்க்கான். அதுல கோடாரி, கேஸ் மாஸ்க்னு நூதனமான ஐட்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த ஊர்க்காரன் லக்கேஜை வைக்காம திரும்ப தோல் மேலே தூக்கிட்டு நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். இவன் பேர் சிக்கு. சரி போயிட்டு போறான் அப்படின்னு இவங்க கார்ல ஏறுறாங்க. ஆனா கணேஷோ அவன் நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டானே அப்படிங்க. நம்ம சிஷியனோ அவன் ஒரு சாதாரண விவசாயி, அவன் என்ன பண்ணிட போறான், வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி கடைசி ஒரு பெரிய ஏரியா வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க தேடி போற ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வட்டமா ஒரு ஏரி இருக்குங்கிறதை இவங்க ஏற்கனவே மேப்ல பார்த்துட்டாங்க. அப்ப அந்த ஊர் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டி பார்க்காங்க. அது நம்ம இறந்து போன மாஸ்டர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அதே மாதிரியான மண்ணு. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திசை காட்டி கருவி எடுத்து மேப்ல போட்டிருக்கபடி மேற்கு பக்கமா நடந்து போனா அங்க அந்த புழுதி புயலுக்கு நடுவுல ஒரு ஊர் ஒண்ணு மறைஞ்சிருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னடானா இந்த ஊர்ல இன்னும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத்தி எந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரியல. உள்ள போனா நம்மள சோழியை முடிச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு வெளியே கார்லயே படுத்து தூங்கிட்டு அத்தை ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஏறலாம் அப்படின்ட்டு 2 பேரும் தூக்கத்தை போட்டுறாங்க. அங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கடை ஒண்ணு காமிக்காங்க. நைட் ஆன உடனே கடைக்காரன் கடையை போட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்றான். அப்ப அவனுடைய பழைய குரூப் போட்டோ ஒன்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் முன்னாடி ஒரு சர்க்கஸ் ட்ரூப்பை சேர்ந்தவனா இருந்திருப்பான் போல இருக்க. அவங்க எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அவனுடைய மனைவி இந்த நேரத்துல உட்காந்து உங்க சர்க்கஸ் குரூப் போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சர்க்கஸ் ஆடலாம் அப்படின்னு அவனை பெட்டுக்கு தூக்கிட்டு போறா. அப்ப அங்க சில வித்தைகளை அவங்க நிகழ்த்திட்டு இருக்க அதை அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து ஊர்க்காரன் ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஜானி. ஜா
ஜாலியா ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு இருக்கப்போ அப்பதான் கரெக்டா நம்ம கணேசும் சிஷ்யனும் அந்த ஊருக்குள்ள இறங்கி வராங்க. ஊரே அடங்கிட்டு இப்பதான் நம்ம அந்த கல்ற இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கையில ஒரு ஸ்கேனரை கொண்டு வந்து அதை அவங்க மண்ணில் நட்டி வைக்க அது ஒரு திசையா பார்த்து வெயில் வெயில்னு லைட் அடிக்கி அந்த திசையில தான் இந்த கல்றைக்கு போறதுக்கான என்ட்ரி இருக்கும் அப்படின்னு இவங்க திரும்பி பார்த்தா அது அந்த கடையை குதி நோக்கி காமிச்சிட்டு இருக்கு. கடைக்குள்ள எப்படியா குழி தோன்றது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்க இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. இவங்க ஓடி வர்றத பார்த்த ஜானி அவனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம கணேஷ் ஜானி இருக்கிற இடத்துல தான் போய் ஒளிஞ்சிருக்கான். ஆனா அவனை கவனிக்கல. கரெக்டா ஜானியோட கை மேல நின்னுகிட்டு இருக்கான். ஃப்ரீ ஷோ பார்க்க வந்தது ஒரு குத்தமாயா, இப்படி திருட்டு பயல்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கையை வலிச்சாலும் ஜானி வாயை பொத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அந்த பக்கமா யாரோ வர்ற மாதிரி சத்தம் கட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தா நம்ம சிக்கு தான். அவனோட லக்கேஜை தூக்கிட்டு வந்திருக்கான். இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான் போல. வந்து கடை வாசல எட்டி பார்த்துட்டு அப்படியே சுத்தி போவ உள்ள நம்ம கடைக்காரன் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவன் வீட்டு கண்ணாடி ஜன்னல யாரோ கல்ல விட்டு அடிச்சு உடைச்ச மாதிரி சத்தம் கேக்கு. பதறி போய் எந்திக்கான். யார்வே அது அப்படின்னு கையில டார்ச் லைட்டோட வெளியே வந்து நின்று பார்க்கான். ஒரு ஈ காக்காவை கூட காணும். பயந்தடிச்சு மறுபடியும் உள்ள போய் கதவை பூட்டிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜானியா கணேசும் சிஷ்யனும் பாத்துறாங்க. அவங்ககிட்ட இருந்து இவன் தப்பிச்சு ஓட பார்க்க இவங்க அவனை விரட்டி பிடிச்சிடுறாங்க. நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு யாருல நீ அப்படின்னு கேட்க நான் இந்த ஊர் லோக்கல் தான், சும்மா வாக்கிங் போலான்னு வந்தேன் அப்படிங்கவுமே நம்ம வந்ததை இவன் பார்த்துட்டான். இவனை இங்கே தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சிஷ்யன் சொல்றான். அவன் தன்னால பதறி போய் அழுவ இவனை கொல்றதுக்கு பதிலா இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் அவனோட வீட்டிலே போய் தங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள வந்த சிக்கு அவங்க அப்பாவோட சமாதி முன்னாடி போய் நின்று நான் உள்ள இருந்த டைம்ல நீங்க பீஸ் ஆயிட்டீங்க, ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வேன்பா, இது சத்தியம்னு அவர் சமாதியில சத்தியம் பண்ணிட்டு வரான். இங்க நம்ம சிஷ்யனும் கணேசும் ஜானியோட வீட்டுக்குள்ள வந்து டென்ட்டை போட்டுதாங்க. இவங்க இங்க வந்திருக்கிறத ஊர்க்காரங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துறாங்க. அவனும் ஜாலி ஆயிடுறான். அப்ப நம்ம கடைக்காரனை காட்டுறாங்க. அந்த கடைக்குள்ள அவன் ட்ரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் சர்க்கஸ் விளாண்டுகிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து சிக்கி ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படிங்க. அதை கேட்ட உடனே நம்ம கடைக்காரன் மிரண்டு போறான். ஏன்னா சிக்கி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்த டைம்ல அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கடைக்காரன் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் கடை வச்சான். இவன் ஆக்சுவலா அந்த சர்க்கஸ் ட்ரூப்போட டைரக்டர். அப்ப அவன் ட்ரூப்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறப்ப தான் நமக்கு தெரியுது சிக்கி ஒரு கொலையை பண்ணனாலதான் அந்த சர்க்கஸ் ட்ரூப்பே கலைஞ்சு போயிட்டான். இப்ப இவன் ஊருக்குள்ள வந்துட்டானே என்ன பண்ண காத்திருக்கானோன்னு நம்ம கடைக்காரன் ஒரி பண்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம கணேசும் சிஷ்யனும் அந்த கடைக்கு அடியில் இருக்கிற கல்லறையை போய் சேர ஒரு வித்தியாசமான பிளானை போடுறாங்க. இவங்க வந்து தங்கியிருக்காங்களே ஜானி அவனோட வீடு கடைக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால இவன் வீட்டுல குழிய தோண்டி அப்படியே நிலத்துக்கு அடியில சுரங்க மாதிரி தோண்டி நேரா கடைக்கு அடியில போயிடலாம் அப்படின்னு பிளான போடுறாங்க. அதுக்கான வேலையும் ஆரம்பிக்காங்க. ஆனா அந்த கடவுளை தோண்டிட்டு போனா கிட்டத்தட்ட ஒரு வாரமா இங்கே ஆல்ட்ட போடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எப்படிது இவங்க ரெண்டு பேரும் ஜானியை கூட்டு வந்து ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்குள்ள சிக்கியும் வரான். அதை பார்த்த ஜானியோ ஓடி போய் சிக்கிட்ட மாப்பிள்ளை எப்படி இருக்க, பல வருஷம் கழிச்சு பார்க்க வாய நைட்டு வீட்டில் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம கணேசையும் சிஷியனையும் இன்ட்ரோ பண்றான். இவங்க டூல்ஸோட அட்ரஸ் தேடிட்டு இருந்த பாட்டியாச்சே அப்படின்னு நம்ம சிக்கு இவங்கள ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கான். அன்னைக்கு நைட்டு இருட்டின உடனே மறுபடியும் இவங்க தோன்ற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. தோண்டி தோண்டி கை வலிக்குன்னு நம்ம ஜானி கையில மம்முட்டியை கொடுத்து அவனை தோண்ட விட்டு வேடிக்கை பார்க்காங்க. அப்ப நம்ம கணேஷுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு கடன் கொடுத்த போபா. எப்போ காசை திரும்ப தரான்னு கேட்க நம்ம கணேஷ் கடுப்பாய் கத்தி விட்டுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம சிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு வெளில நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த கடைக்காரன் டைரக்டரோட மனைவி வெளியே துணி காய போட வர. இவன் நிக்கிறத பார்த்த உடனே உள்ள ஓடி போயிடுறான். புறா பறந்து போயிட்டு அப்படிங்கிற கவலையில இவன் அப்படியே திரும்ப நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த இருட்டுல யாரோ இவனை ஃபாலோ பண்றாங்க. இவன் யாருன்னு திரும்பி பார்க்கவும் முக்காடு போட்ட ஒரு ஆளு கையில கோடாரியோட ஓடி வந்து இவனை அடிக்காரு. உடனே சிக்கு திரும்ப சண்டை போட ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை. ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சவங்க கிடையாது. ரெண்டு பேரும் குங்ஃபு கத்துப்பாங்க போல இருக்க. மாறி மாறி அடிக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த முகமுடி போட்டவன் நம்ம சிக்க தூக்கி சௌத்தரமா அடிச்சு கீழே மலத்த திடீர்னு ஊர்க்காரங்க எல்லாம் கையில கம்பி மத்தாப்பு ராக்கெட்டோட வந்து வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க தீவாளி போல இருக்க. திடீர் தீவாளியை கொண்டாட ஆரம்பிக்க அந்த கேப்ல கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த முக்காடு போட்டவன் ஓடிடுறான். அடி வாங்கிட்டு எந்திரிச்ச சிக்கோ யார் வேது நம்ம ஊர்லயே வந்து நம்மள அடிச்சு போயிட்டான் அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் தாக்குதலை நடத்தின நம்ம கேம்பிளிங் கணேஷ் கோடாரியை வச்சுட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்க நம்ம இங்க புதையில தேடி வந்திருக்கோம், அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், தேவையில்லாத சண்டையெல்லாம் இழுத்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சிக்கு நேரா போய் அந்த கடைக்காரன்ட்ட உன்ட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூட்டு போய் இனிமேல் நீ ஜாக்கிரதையாரு அப்படிங்க. கடுப்பான கடைக்காரனும் அதை சொல்றதுக்கு நீ யார்ல, நேத்து நைட்டு என் கடையை சுத்தி நீ ரவுண்டு போட்டுட்டு இருந்தல திருட்டு பயில அப்படின்னு சொல்ல இவனை தூக்கி சவுத்துல வீசிடுறான். நான் அமைதியான வாழ்க்கையை வாழ பார்க்க, தேவையில்லாம அந்த பயில இந்த பயில சொல்லி என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத, உனக்கு போய் வார்னிங் கொடுக்க வந்த மாதிரி வென்று அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சிக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் தூங்கினப்பறம் வழக்கம் போல தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம கேம்பிளிங் கணேஷ் அவங்க தோண்ட ஆசிட் மண்ணு வர ஆரம்பிச்ச உடனே அந்த மண்ணெல்லாம் ஒரு சாக்கு பையில எடுத்து போட்டு ஏதோ கெமிக்கலை ஊத்தி சாம்பிராணி புகையெல்லாம் போடுறான். ஏ என்னையா பண்றீங்க அப்படின்னு ஜானி கேட்க பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தோண்டின குழிக்குள்ள 3-4 ஓட்டைகளை போட்டு அதுல வெடிகுண்டுகளை செட் பண்றாங்க. ஜானி பதறி போறான். பதறாத, இது சின்ன வெடிகுண்டுகள் தான், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, நம்ம தோன்ற வேலையை ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி கையில வான வேடிக்கைகளை கொடுத்து நீ இதை வெளியே போய் வெடி அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. தீபாவளி டைம்கள்னால அவனும் போயிட்டு வெளியே வான வேடிக்கை வெடிக்க அது ஒவ்வொன்றும் வெடிக்கிற அதே நேரத்துல இவங்க குழிக்குள்ள வச்ச வெடிகுண்டையும் வெடிக்க வைக்காங்க. அப்பதான் ஊர்ல மக்கள் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அப்படி
இவங்க வெடிகுண்டை வெடிச்சிட்டு இருக்கையில மறுபடியும் நம்ம கணேஷுக்கு போன் கால் வருது. அதை எடுத்து யாருன்னு பேசினா போபா. இவன் காசை தரலாங்கிறனால இவனோட தங்கச்சியை கடத்திட்டான் போல இருக்க. அதை அவன் அந்த சிஷியன் சொல்ல, நீ அவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டா 50 லட்சம் அப்படிங்க. அவங்களே இங்க கிளம்பி வராங்களாமா. இவங்க புதையில தோன்றத அவங்க மேற்பார்வையிட போறாங்களாமா. நம்ம எடுக்கிற புதையில ஒரு சின்ன பகுதி அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சிஷியன் சொல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத, வர்ற எவனும் திரும்ப உயிரோட போக மாட்டான் அப்படின்னு நம்ம கணேஷ் கோவமா சொல்றான். அதே நேரத்துல இங்க நம்ம கடைக்காரன் ஒரு சில ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு ஊர்ல ரோந்து பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே நேரத்துல இங்க நம்ம ஜானி வீட்டுக்குள்ள 3 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த போபா. அது மட்டும் இல்லாம கணேஷ் சூதாட்ட விடுதியில கடன் வாங்கின அந்த விடுதி ஓனரும் அவனுடைய அடியால் ஒருத்தனும் வந்திருக்காங்க. அவங்க கடத்தின நம்ம கணேஷோட தங்கச்சியை கூட கூட்டு வந்திருக்க. இவங்க எல்லாம் யாருன்னு ஜானி முழிக்கிறான். நவுண்டு போல அப்படின்னு போபா துப்பாக்கியை காமிச்சு ஜானியை விரட்டி அடிக்கான். அப்ப திடீர்னு வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்கு. பார்த்தா நம்ம ஊர்க்காரர் ரோந்து பட, ஐயோ இவங்களா, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானி நம்ம போபா டீம் பின்னாடி குழி தோண்டிட்டு இருந்தாங்களே அந்த குழிக்குள்ள போய் ஒளிய சொல்லிடுறான். கதவு திறக்க உனக்கு ஏம்ல இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சந்தேகமா கேட்காங்க. ஒன்னும் இல்லையா, நான் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்பாதவங்க உள்ள வந்து பார்க்க வராங்க. உன் வீட்டுல யாரையோ ஒளிச்சு வச்சிருக்கதானே அப்படின்னு கேட்க, ஐயோ ஒளிச்செல்லாம் வைக்கல, அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, கொஞ்ச நாள்ல கிளம்பி போயிருவாங்க அப்படிங்க. உள்ள போய் பார்த்தா போர்வையை போத்திக்கிட்டு நம்ம கேம்பிளிங் கணேஷும் அந்த சிஷ்ய பிள்ளையாண்டாலும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னல ஒரே பெட்ல ஒன்னா படுத்துட்டு இருக்கீங்க, யார் நீங்க, உங்களுக்கு இங்க என்ன சொல்லி அப்படின்னு கேட்க, நாங்க டூரிஸ்ட், உங்க கிராமத்தோட அழகை ரசிக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஐடி கார்டை செக் பண்ணிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. அன்னைக்கு ஊர்ல நம்ம சர்க்கஸ் டீம் அவங்களோட வித்தைகளை திருமுனையில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கு வந்து நம்ம கடைக்காரனையும் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்க்கான். நீ இப்போ நம்ம குரூப்புக்கே டைரக்டர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கவும், எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன தேர்வு பண்ணிருக்காங்க, நான் ஒன்னும் குறுக்கோளியில் ஆகல அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அதை கேட்டு கடுப்பான சிக்கு, நான் இல்லாதப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டல அப்படின்னு கையில வச்சிருக்கிற பாட்டில அமுக்கியா உடைச்சி அவன் மேலையும் கோவத்தை காமிச்சு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம கேங்கு வழக்கம் போல குழியை தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால தோண்ட முடியல. இதை ஒண்ணு இடிக்கி என்னென்ன மண்ணை விலைக்கு பார்த்தா அரச மர வேர், இது அவ்வளவு சீக்கிரம் அறுக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசிய மேல ஏதோ டூல்ஸ் எடுக்க வரான். அப்ப போபா இருந்துகிட்டு என்ன குழியை தோண்டி முடிச்சீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க நானும் பார்க்க வரேன்னு போபாவும் குழிக்குள்ள இறங்கி வராரு. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த மர வேற அசைக்க கூட முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்க கடுப்பான போபா, என் காசை எப்பவுல தருவேன், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா உன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லவுமே கணேஷ் கடுப்பாயிடுறான். அப்ப அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டையை விலக்கி விட்ட சிசியன், உங்க காசு வரணும் அவ்வளவுதானே, அது வரும், துப்பாக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பிளான யோசிக்கான். அன்னைக்கு நைட்டு நம்ம கடைக்காரன் மனைவி அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சிக்க பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போறான். அவனை பார்த்து இவன் கொலை பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இவன் பாட்டுக்கு ஒருத்தனை அடிச்சு கொண்டு போயிட்டான். ஆனா இறந்தவனுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டி இவங்கிட்ட இருந்து காசை பறிக்க பார்த்திருக்காங்க. அப்ப நம்ம கடைக்காரன் தான் நம்ம ஹீரோட வீட்டை விலைக்கு வாங்கி இறந்து போனவனுடைய சொந்தக்காரங்களுக்கு காசை கொடுத்து செட்டில் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாவையும் இந்த வீட்டிலே ஃப்ரீயாவே தங்க அனுமதிச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தன் என்கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றப்போ அவனை எப்படி மறுக்க முடியும் அப்படிங்க. அது மட்டும் இல்லாம என் புருஷனை இனிமே தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். இங்க வந்து பார்த்தா நைட்டு நம்ம கடைக்காரன் பாக்ஸிங் பேக்கை குத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்க்க சடார்னு நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சுட்டு நம்ம கணேஷும் சிசியனும் உள்ள வராங்க. வந்த உடனே கடைக்காரனையும் அவன் மனைவியும் சேர்ல கைத்த வச்சு கட்டி போட்டுட்டு, நாங்க ஒரு அகழ்வாராய்ச்சி டீம், ஒரு பொருளை தேடி இங்க வந்திருக்கோம், இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்களை கட்டி போட்டுட்டு இவங்க அவங்களோட ஸ்கேனர் டிவைஸை மண்ணில் வச்சு சர்ச் பண்றாங்க. நம்ம போபா சூதாட்ட விடுதி கூடவே ஜானியும் உள்ள வராங்க. நம்ம கடைக்காரன ஒரு ஓரமா உட்கார வச்சு இவங்க கடை மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க கடைக்கு வெளியில க்ளோஸ்ட்னு போர்டை போட்டு கடையவே திறக்காம உள்ள அந்த ஸ்கேனர் காமிச்ச இடத்துல இவங்க குழியை தோண்ட ஆரம்பிக்காங்க. போதுமான ஆழத்துக்கு தோண்டினதுக்கு அப்புறம் வழக்கம் போல ஒரு ஆளை வெளியே அனுப்பி வான வேடிக்கையை வெடிக்க வைக்க அந்த கேப்ல இவங்க செட் பண்ண வெடிகுண்டை வெடிக்க வச்சு குழியை இன்னும் ஆழமாக்குறாங்க. அப்போ அங்க தெருவழியா நடந்து போயிட்டு இருந்த சிக்கு, என்ன கடை பூட்டி இருக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாத எவனோ வந்து வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கான். உள்ள அவங்க வெடிய வெடிக்க வச்சு அந்த மண்ணெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவங்க முன்னாடி ஒரு சுரங்க பாதை மாதிரி தெரியுது. அப்ப நம்ம கணேஷ் அவனோட தங்கச்சியை கீழே கூட்டு வர சொல்றான். அதுக்கு போபாவோ, பொண்ணுங்க எல்லாம் கல்லறை அறைக்குள்ள வரக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் உனக்கு தெரியாதா, அவங்க மேலே இருக்கட்டும், என் அடியால் பத்திரமா பாத்துக்கிடுவான் அப்படிங்க. என் தங்கச்சி வரலன்னா நான் உள்ள இறங்க மாட்டேன்னு கணேஷ் சொல்லவும் வேற வழி இல்லாம அவளையும் கூட்டு வராங்க. எல்லாரும் கீழே போயிடுறாங்க. மேல கடையில அந்த சூதாட்ட விடுதி ஓனரும் அவன் அடியால் மட்டும் காவலுக்கு இருக்காங்க. அந்த சுரங்க பாதைக்குள்ள பூந்த நம்ம டீமோ அது ஒரு கல்லறை. ஆனா அங்க இருக்கிற வரைபடங்கள் எல்லாம் பார்த்தனா அது இவங்க தேடி வந்த கல்லறை மாதிரி தெரியல. இருந்தாலும் அங்க ஒரு சவப்பட்டி இருக்கு, அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பாத்துடலாமே அப்படின்னு பக்கத்துல போறாங்க. இறந்து போன மன்னர்களுடைய கல்லறை திறக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. காண்டாம இருக்க கொம்ப உரசி அந்த பொடியை நெருப்புல போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க போபா, அவனோட அடியாளு, நம்ம கணேஷோட தங்கச்சி, கடைக்காரன் பொண்டாட்டின்னு எல்லாரையும் கீழே இறக்கி கொண்டு வராங்க. அப்ப கல்லறையை பார்த்த உடனே போபா சிரிச்ச முகத்தோட பக்கத்துல ஓடியாரான். அந்த பக்கத்துல போய் உத்து பார்த்துட்டு இருக்கப்போ உள்ள இருந்து திடீர்னு ஏதோ உருமுறை சத்த மாதிரி கேக்கு. அரண்டடிச்சு பின்னாடி ஓடிடுறான். நம்ம சிஷ்யனும் டக்குன்னு கையில துப்பாக்கி எடுத்துடுறான். நம்ம கணேஷ் இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு திறந்து பாத்துருமே அப்படின்னு அந்த மூடியை திறக்கிறான். சட்டார்னு உள்ள இருந்து ஒரு பழங்கால நாய் மாதிரியான ஒரு உருவம்
வெளியே தாவி வந்து நம்ம சிஷ்யனை அட்டாக் பண்ணுது. நம்ம கணேஷ் ஓடியாந்து கோடாரியால அதை குத்தி கொன்றுதான். ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. அது ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த குகையில உள்ள ஓட்ட வழியா அந்த மாதிரி ஒரு 4-5 மிருகம் உள்ள வந்துருது. அதுகள் ஓடியாந்து நம்ம ஜானிய கடிச்சு கொதறி கொன்றுதுகள். பிறகு அதுங்கெல்லாம் இவங்களுக்கு சுத்து போட்டுற சடன்னு நம்ம போபா அவன் கையில உள்ள துப்பாக்கி வச்சு சுடவும் துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த நாய்கள்லாம் பயந்து ஓடிதுகள். அப்பதான் நம்ம கணேஷ் சொல்றான், இந்த மிருகங்கள் பேர் கைலின்ஸ். புதையில இருக்கிற கல்லறையை பாதுகாக்கிறதுக்காக பழங்காலத்துல இந்த மிருகங்களை இங்க போட்டு அடைச்சாங்க. அது இன்னும் இங்க இருக்குன்னா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு அர்த்தம் அப்படிங்க. அப்பதான் இவங்க அந்த சமாதிக்குள்ள பாத்துட்டு இருக்கப்போ நம்ம கணேஷுக்கு ஒரு சவுண்ட் கேக்கு. இந்த சவுப்பட்டிக்கு கீழே என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை நவுட்டி பார்த்தனா அதுக்கு கீழே ஒரு சின்ன தொலை மாதிரி தெரியுது. அதோட மூடியை திறந்து பார்த்தா உள்ள ஒரே தண்ணியா நிரம்பி கிடக்கு. இதுக்குள்ள இருந்தும் நாய் தாவிடுமோ அப்படின்னு போபா பயப்படுறான். பயப்படாதீங்க, கைலென்ஸ் தண்ணிக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளார் ஒன்ன பொருத்தி அந்த தண்ணிக்குள்ள போடுறான். அது ஒரு மாதிரி தர மாதிரி விலகி பிளார் கீழே முங்குது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, இது சாதா தண்ணி கிடையாது, இது டிராகன் எச்சம் அப்படிங்க. பழங்கால இதிகாசத்துல டிராகன் எச்சின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்லறையை பாதுகாக்க அதை சுத்தி தண்ணியை நிரப்பி வச்சிருந்தா அதை தான் டிராகன் எச்சின்னு சொல்லுவாங்க. இவங்க தேடி வந்த கல்லறை இந்த தண்ணிக்கு அடியில் இருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனா இது எவ்வளவு ஆழம் என்னன்னு இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்ப நம்ம சிஷ்யன் நான் உள்ள இறங்கி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த குழிக்குள்ள குதிச்சிடறான். உள்ள அவன் நீந்தி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு டிராகன் மீன் இவனை சுத்தி சுத்தி வருது. அதை கவனிக்காத இவனும் கீழே ஏதோ ரூமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த டிராகன் மீன் இவன் பக்கத்துல வரவும் அரண்டு அடிச்சு இவன் திரும்ப மேல நீந்தி வரான். அது விடாம இவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. பிறகு இவன் அந்த சங்க பிடிச்சு தண்ணிக்குள்ள மல்லு கட்டிக்கிட்டு இருக்க அந்த டிராகன் மீனோட சேர்ந்து வெளியே பறந்து வந்து நிற்கான். அதை பார்த்தவனே எல்லாம் மிரண்டு ஓடுறாங்க. அப்ப நம்ம கணேஷ் ஓடி வந்து அவன் கையில உள்ள கோடாரியால் அந்த மீனை குத்தி கொன்னு திரும்ப அந்த தொட்டிக்கிலே தூக்கி வீசிடுறான். இந்த மீன் இதுக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இந்த இடத்துக்கு கீழே ஏதாவது ஆறு ஏதாவது ஓடிட்டு இருக்கலாம், அதுல இருந்து இந்த மீன் வந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது. அப்பதான் நம்ம சிஷியன் சொல்றான், இவன் செக் பண்றதுக்காக கீழே நீந்தி போயிருக்கிறப்போ அங்க ஒரு டிரைனேஜ் ஓப்பனிங் ஒன்னு பார்த்திருக்கான். அது மூடி இருந்தது. மேபி அது ஏதாவது ஆறோட கனெக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்க. இவங்க இந்த கல்றக்குள்ள போனோம்னா அதுக்கு ஒரே வழிதான், அந்த டிரைனேஜ் மூடியை திறந்து விட்டா இங்க நிரம்பி இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த டிரெயின் வழியா வெளியே போயிடும். சரின்ட்டு நம்ம சிஷியன் மறுபடியும் உள்ள இறங்கி போய் அதை திறந்து விட்டுதான். கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் காலியாகி அது எம்டி குகை மாதிரி தெரிய ஆரம்பிக்கு. நம்ம போபா வந்து இப்ப கீழே போலாமா அப்படின்னு கேட்க தாராளமா போலாம் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் கீழே போலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம போபாவோட அடியால அங்க உள்ள 2 பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு இவங்க மட்டும் கீழே இறங்குறாங்க. அது ஒரு மாடிப்படி மாதிரி இறங்கி போது அதுல இவங்க நடந்து போயிட்டு இருக்க இவங்க வந்த பாதை மேல திடீர்னு மூடிடுது. நம்ம போபா மிரண்டு போய் கதறான். இப்ப நம்ம எப்படி வெளியே போறது அப்படின்னு அவன் கதற, பயப்படாதவே, நான் ஒரு செங்கலை மிதிச்சனால்தான் அது மூடிச்சு, அதே வழியில தான் அதை ஓபன் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கல்ல 2 மிதிக்க மேல உள்ள கதவு திறக்கு. தீப்பந்தத்தோட அவங்க அந்த இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்க 2-3 மனித எலும்பு கூடுகள் கிடக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கல்லறை ஆட்டையை போட வந்த டூம் ரைடர்ஸ் இங்க செத்து கிடக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த கல்ற குகையில உள்ள சிலைகள் வரைபடங்கள் எல்லாமே இவங்க இதிகாசத்துல படிச்ச அந்த கல்லறையோட மேட்ச் ஆகுது. இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய டிராகன் சிலை இருக்கு. அதோட வாய் வழியா போற வழியில இவங்க ஊர்ந்து போவ அங்க ஒரு கதவு மூடப்பட்டிருக்கு. அதை வெளியே இருந்து திறக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பு இல்ல. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இந்த கதவை யாரோ உள்ள இருந்து பூட்டிருக்காங்கன்னு. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கவும் இந்த கதவுக்கு பின்னாடி பந்து மாதிரியான ஒரு வட்ட பாறையை வச்சு அடைச்சிருக்காங்க. இது ஒரு பழங்கால யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் அவனுடைய கோடாரிய கீழ் வழியா விட்டு அந்த வட்டக்கல்ல உருட்டி விட்டுதான். உடனே கதவு திறந்துடுது. கதவு திறந்த உடனே ஒரு பயங்கரமான கெட்ட நாத்தம். உடனே நம்ம கணேஷும் சிஷியனும் ஆளாளுக்கு வாயில ஒரு மாத்திரையை போட்டு சவைக்காங்க. பின்னாடி இந்த போபா எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கும் அவனுக்கும் வாயில ஒரு மாத்திரையை போட்டு விடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களால அந்த இடத்துல நிம்மதியா மூச்சு விட முடியுது. அதுக்கப்புறம் இவங்க உள்ள முன்னேறி போக அங்க ஒருத்தன் செத்து எலும்பு கூட கிடக்கான். அநேகமா இவன் தான் உள்ள இருந்து கதவை பூட்டி இருக்கணும். ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு திணறி செத்து போயிட்டான். சரி நம்ம பொழப்ப பாப்போம் சொல்லிட்டு இவங்க சமாதியை தேடி உள்ள போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ வெளியே கடைக்கு நம்ம சிக்கு அங்க வரான். உள்ள போய் கடைக்காரன்ட்ட அவனுடைய மனைவி அதாவது இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்க அவ எங்கன்னு எனக்கு தெரியாதவே அப்படின்னு அவன் ரஃபா பதில் சொல்றான். அதுக்கு காரணம் போபா கூட வந்து அந்த சூதாட்ட விடுதி ஓனர் அங்கதான் உட்காந்துருக்கான். அப்போ நம்ம சிக்கு போய் கடைக்காரன் சட்டையை பிடிச்சி அவளை எங்க அப்படின்னு விசாரிக்க அதை பார்த்து அந்த சூதாட்டம் என்னவே உங்களுக்கு பிரச்சனை, என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்க. அதுக்கு நம்ம சிக்கு திரும்ப பேச சடார்னு துப்பாக்கி எடுத்து அவன் சண்டை போடுறதா இருந்தா 2 பேரும் வெளியே போய் சண்டை போடுங்க வாங்க போவோம் அப்படின்னு 2 பேரையும் கடைக்கு வெளியே கூட்டு போய் அங்க ஒரு சேரை போட்டு உட்காந்து இப்ப போடுங்கடே சண்டை அப்படிங்க. ஆளுக்கு கையில 2 வேல்கம் எடுத்துக்கிட்டு செலமாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அங்க கல்லறையிலையோ மேல அந்த 2 பொண்ணுங்களுக்கு போபாவை அடியால பாதுகாப்பா விட்டுட்டு போயிட்டு இருந்தானே அந்த அடியாலே அங்க உள்ள ஒரு பொண்ணு மேல பாயிரான். அப்ப கரெக்டா வெளியே நம்ம சிக்கும் கடைக்காரனும் சண்டை போடுற மாதிரி அங்க உட்கார்ந்து இருந்த அந்த சூதாட்டத்தை அடிச்சு கீழே மலத்தி அவனை சேர்ல கட்டி போட்டுருந்தாங்க. கீழே அந்த அடியால் குண்டை அந்த பொண்ணு மேல பாஞ்சிக்கிட்டு இருக்க அப்ப அங்க வந்த கைலின் நாய் ஒண்ணு அவனை கடிச்சு கொதறி தூக்கிட்டு போயிடுது. அடுத்தாப்புல அங்க வந்த இன்னொரு 2 கைலின்னு இந்த பொண்ணு மேல பாய வர அப்ப கரெக்டா உள்ள வந்த நம்ம சிக்கு அவன் கையில உள்ள வேல் கம்பால அந்த கைலினை குத்தி கொண்டுதான். அப்ப கடைக்காரன் நம்ம சிக்கிட்ட இந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டி நீ மேல போய் ஊர் ஆட்களை கூப்பிடு, நான் போய் கீழே உள்ள அந்த திருட்டு பயில பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். கீழ் தளத்துல நம்ம கணேச சிசியன் போபா 3 பேரும் அந்த கல்ற குகைக்குள்ள வர அங்க இன்னொரு கதவு இருக்கு. கோடாரிய உள்ள விட்டு கீறி அந்த கதவை திறந்து பார்த்தா
11 தங்க கட்டி செங்கல்கள் அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. சூப்பர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கத்த டப்புன்னு அவன் பேக்ல ஒரு புல்லட் இறங்கு. யாருன்னு பார்த்தா நம்ம சிஷ்யன் பின்னாடி இருந்து இவனை சுட்டு தள்ளிட்டான். வாயில ரத்தம் வழியா மலர்ந்து கிடக்குறவன் எதுக்குல என்ன சுட்ட அப்படின்னு கேட்டா அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்க காமிக்காங்க. இந்த கேம்பிளிங் கணேஷ் இதுக்கு முன்னாடி வேற ஒரு கல்றைய வேட்டையாடுறதுக்காக 2 ஆர்கியாலஜிஸ்ட் சயின்டிஸ்டையும் கூட கூட்டு போயிருக்கான். அதுல ஒருத்தர் தான் நம்ம சிஷியனுடைய மாஸ்டர். ஆனா உள்ள போனவன் கல்றைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த புதையில யாரு கூடயும் பங்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேராசையில கூட்டு வந்திருந்த 2 சயின்டிஸ்டுகளையும் கோடாரியால குத்தி கொன்னுட்டான். அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க சட்டார்னு எந்திரிச்சு சிஷியனை அடிச்சு மலத்திடுறான். அவனை கோடாரியால குத்த அப்படியே கண்ணு மூடி கீழே விழுந்துடுறான் சிஷியன். அப்ப கணேஷ் போபாட்ட ஒருத்தன் செத்துட்டான். இப்ப இந்த புதையில நம்ம 2 பேர் மட்டும் சரிசமமா பிரிச்சுக்கலாம் அப்படிங்க. ஐயோ நிஜமாவா சொல்ற? என் வாழ்க்கை பூரா செலவு பண்ணாலும் இவ்வளவு காசை செலவு பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு போபா தங்க கட்டிகள்ல உருண்டு பிறல்றான். இங்க மேல் தளத்துல இந்த பொண்ணுங்களை போய் மேல விட்டுட்டு சிக்கு மறுபடியும் இங்க வந்துடுறான். இவனும் கடற்கரனும் சேர்ந்து அங்க உள்ள அந்த கல்றைய தள்ளி அதுக்கு கீழே உள்ள அந்த செல்லாரை ஓபன் பண்றாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி அவங்க நடந்து வர கீழ் தளத்துல உள்ள கல்றைக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்க அந்த புதையலறை திறந்துருக்கு. இவங்க உள்ள வந்து பார்த்தா தங்க கட்டிகளுக்கு மத்தியில போபா கிடக்கான். ஆனா பிணமா கிடக்கான். அவன் வாயில 2-3 தங்க கட்டிகளை யாரோ சொல்லி விட்டுருக்காங்க. கணேஷ் பின்னாடி இருந்து கோடாரி வச்சு இவனை அட்டாக் பண்ணிடுறான். அதுல இருந்து தப்பிச்ச நம்ம கடக்காரன் கீழே இருக்கிற தங்க சங்கலாம் எடுத்து கணேச மேல தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னையவால அடிக்க அப்படின்னு கோடாரி எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்திட்டு வரான். சடான்னு பின்னாடி இருந்து ஒரு கத்தி அவன் முதுகுல இறங்குது. யாருன்னு பார்த்தா சிசிய பிள்ளையாண்டா எந்திரிச்சு வந்து இவனை குத்திட்டான். அப்போ அவங்க கொண்டு வந்த தீப்பந்தத்தை தெரியாம அவங்க தட்டி விட்டுற அந்த புதையில இருக்கிற இடமெல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. அப்ப சிக்க போட்டு குத்திட்டு இருந்த நம்ம கணேச கடுப்பான கடக்காரன் அவன் மூஞ்சிலே குத்துன்னு குத்தி பேத்து படுக்க போட்டுருந்தான். அப்ப அந்த இடத்துல எலியில தீ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதை பார்த்தா சிசியன் இந்த இடத்துல சல்பர் நிரம்பி இருக்கு, இந்த குகை எப்ப வேணாலும் வெடிக்கலாம், உடனே ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் கடற்காரன் அவன் நண்பனான சிக்க முதுகுல தூக்கிட்டு அங்க இருந்து திண்டு ஓடி வரான். அந்த கீழ் தளத்துல இருந்து மேல் தளத்துக்கு போறதுக்கான படியில இவங்க ஏறிட்டு இருக்கப்போ அங்க இருந்த டிராகன் சில வாயில இருந்து தண்ணி வேற வர ஆரம்பிச்சிருது. அந்த குகையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்க இவங்க மேல போயிடலான்னு பார்த்தா மேல உள்ள கதவு மூடி இருக்கு. உள்ள புதையலறையில சல்பர்னால அந்த நெருப்பும் வெடிச்சு அந்த இடமே தீக்கிரையாவது. அந்த இடத்துல தண்ணியும் நிரம்பில இவங்க 2 பேரும் அப்படியே உள்ள முங்கிடுறாங்க. அப்பதான் நம்ம கடற்காரன் கீழே எங்கேயோ சூரிய வெளிச்சம் தெரியற மாதிரி பார்க்கான். உடனே சிக்க இழுத்துக்கிட்டு அந்த பக்கமா நீந்தி போனா ஒரு சின்ன சுரங்க மாதிரி தெரியுது. அது வழியா நீந்தி அந்த பக்கம் வந்தா அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த வட்ட ஏரிக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அவங்க அதுல இருந்து வெளியே வரவுமே அங்க நம்ம கடற்கார மனைவி போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்துடுறா. ஆனாலும் அவங்களால நம்ம சிக்க காப்பாற்ற முடியல. அனாமத்தா பீஸ் ஆயிடுறான். ஜெயில் வாழ்க்கையை விட்டு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை வாழலான்னு வந்து நம்ம சிக்கு அவன் காதலி கையிலே இறந்து போயிட அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் சோகமான எண்டிங் தான். ஆனா இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண வந்துறாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையல் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க கல்றையை தேடி போவீங்களாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.